புது அடுப்பா மினுக்குதே மினுக்குதே. இதுக்கு சொந்தா எப்படி என்ன இது என்னடி இது எப்படி நிக்கும்? நிக்கும்டா, சாப்பாடு தேவையில்லையா? சோறு வச்சுட்டு இருக்கேதுல. ஆமா, புது அடுப்புல. சரி ஓகே, புது அடுப்புல என்ன பண்ண போறீங்க? நேத்து என்ன வாங்கணும் நம்ம? இது வெடிச்சிருமா? காலை எழுத்துறவாக்காளி எடிட்டருக்கே கஷ்டம் ஆயிடும்டா. நீ இப்படி எல்லாம் பண்ணி காட்டினா கிச்சன்னா விசில் வரதாண்டா செய்யும். சரி ஓகே, இன்னைக்கு என்ன புது அடுப்பு வாங்கியிருக்க, என்ன செய்ய போற? ஐயோ, நான் புது அடுப்புல என்ன செய்ய போறேன்னா, நேத்து தான் வாங்கிட்டு வந்தேன் மட்டன். ஆமா, அதுல வந்து பாதி எடுத்து வச்சுட்டேன் நேத்தே. பாதி தான் நம்ம வந்து குழம்பு செஞ்சு அதை சாப்பிட்டு முடிச்சிட்டோம். பிரியாணி தின்னா போய் பேசுறா. அம்மா பிரியாணி தின்னாமா, இங்க குண்டு போடுறாங்க, அதெல்லாம் கணக்குல எடுத்துக்காம. எங்க மாதிரி சொன்னேன், இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடா, எங்க போனாலும் பின்தொடர்ந்தே வருது, மறந்தடிச்சு கொல்லுங்க. அந்த இதெல்லாம் முடிச்சிட்டோம். அதுக்கப்புறமா இப்ப வந்து எடுத்து வச்சிருக்கேன். எதுக்கு? 65 60 மட்டன்ல. மட்டன் 65ங்க. மட்டன்ல எப்படி? மட்டன்ல இப்படிதான் பண்ணுவாங்க. நான் யூடியூப்ல எல்லாம் பார்த்து எல்லாம் பண்ணி வச்சிருக்கேன். இது ஃபர்ஸ்ட் டைம் பண்றேன். இங்க வந்து டிடி அட்ராசிட்டி சேனல்ஸ்க்கு இது ஃபர்ஸ்ட் டைம். ஆனா இவ பண்ற எல்லாமே ஃபர்ஸ்ட் டைம் தான். இங்க எலி சாகிற வரைக்கும் விட மாட்டான்னு நினைக்கிறேன். இதை நான் ஆஃப் பண்ணிடுவேன். சத்தியமா எனக்கு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது இது நிஜமாவே. நான் இவன் வேலை செய்யற இடத்துக்கு நான் என்ன அலோவ் பண்ண மாட்டான். நான் வேலை செய்யற இடத்துக்கு நீ வந்து முன்னாடியே அனுமதி வாங்கிருக்கணும். என்ன அப்புறம் ஊன்னு கத்திட்டே இருக்குது கல்றாங்க. நான் பானையில வச்சிருப்பேன். ஆனா எனக்கு சாப்பாடு வேணும், ஒயிட் ரைஸ் வேணும் அப்படின்னு சொன்னனால சரி அதுக்கு சீக்கிரமா பண்ணணும். அப்ப விசில் தான் விடணும். சோ மட்டன் 65. எஸ். சோ வெல்கம் டு டிடி அட்ராசிட்டிஸ். அதுக்கு முன்னாடி ஹாப்பி உமன்ஸ் டே. ஹாப்பி உமன். ஸ்கோர் பண்றது தனியா இப்படி மங்களகரமா அதுக்கு மட்டமா நடந்துக்கிறியே, உனக்கெல்லாம் வெக்கமா இல்லையாடா? ஹாப்பி உமன்ஸ் டே. இவன் தாமா சொல்லிருக்கணும். இவனே சொல்லல. எனக்கே காலை எஞ்சி தான் சொல்ல, ஏய் இன்னும் இவ்வளவு நேரம் தூக்கம், ஏந்திரி டீ போடுறியா இல்லையா அப்படின்வான். ஹாப்பி உமன்ஸ் டே பெண்களே, மகளிர்களே, சின்ன குழந்தைகளே. குட்டி குழந்தை நினைப்பேன். சொல்லணும்ல, ஸ்ட்ராங்கா இருக்க எல்லா உமனுக்கும், என் பக்கத்துல இருக்கிற ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு உமனுக்கும் ஹாப்பி உமன்ஸ் டே. இப்பதாண்டி அடி வாங்கினேன் சுட சுட, அப்புறம் எப்படி ஸ்ட்ராங் இல்லைன்னு சொல்லுவேன். ஓகே, ரெசிபிக்குள்ள குதிப்போம் வாங்க. ரெசிபிக்குள்ள ஆல்ரெடி அவ வந்து பெனஞ்சு வச்சுட்டா. ஏன்னா அவ காட்ட மாட்டேன்ட்டா என்னென்னலாம் போட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. சொல்ல வரல என்னென்னலாம் போடல அப்படின்லாம் நான் சொல்லக்கூடாது அப்படின்லாம் கிடையாதுங்க. எங்க நீங்க சொல்லி நான் அதை இவ கேட்டு அது குழம்பி எதுக்கு அவசரமா பண்ணேன். சரி நம்ம செஞ்சிடலாம், இவன் ஷேவ் பண்ணிட்டு வந்தான், அதுக்குள்ள நம்ம செஞ்சு முடிச்சிடலான்னு பார்த்தா எல்லாம் வச்சிருக்கும் போது இரு நீ பண்றத நான் எல்லாருக்கும் காட்டுவேன், நீ இது வரையும் செய்யாத அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வீடியோ எடுத்துட்டு வந்து காட்டிட்டு. அப்படிலாம் இல்ல, கண்டென்ட் இல்ல. நீ தாங்க கேட்டா நீ தான் சொன்ன. ஆக்சுவலா நான் ஒரு கண்டென்ட் மிஸ் பண்ணிட்டேன் இவளோட. அந்த வீட்லயே மைனஸ் செய்வது எப்படின்னு அதை தாளிச்சு கொட்டினது மட்டும் நான் எடுத்திருக்கணும். அப்ப நீங்க ஒரிஜினலா ஒத்துட்டு இருந்திருப்பாங்க. இவன் நிஜமாவே பைத்தியம் தான் அப்படின்னு. தாளிச்சுலாம் ஊத்துனாங்க. ஆமா ஆமா சொல்ல சொன்னாங்க. அதை எடுக்காம விட்டுட்டேன். அதனாலதான் எடுத்து எங்க அம்மாவுக்கு ஊருக்குன்னு போஸ்ட் போட்டுருக்கணும். அனுப்பு. சரி ஓகே, என்ன கலந்துக்கிறத சொல்லுங்க. திருச்சியில உங்க அம்மா செஞ்சு கொடுத்திருக்காங்களா? திருச்சியில இல்லடி, உலகத்துல எங்கேயுமே மைனஸ்ல தாளிச்சு ஊத்தி நான் சாப்பிட்டது இல்லடி. நான் செஞ்சு கொடுத்தா இவனுக்கு வந்து இவ்வளவு இது எக்கத்தானோ. இது வந்து மட்டன் தான். அது மட்டன் வந்து குக்கர்ல மஞ்சத்தூள் அப்புறமா உப்பு போட்டு நல்ல தேவையான அளவு, நம்ம நிறைய தண்ணி ஊத்திடக்கூடாது, ஏன்னா கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கலாம். அது ஊத்திட்டு நான் வந்து சிம்லயே ஒரு 5 விசில் விட்டேன். சிம்லயே 5 விசில் விட்டேன். விட்டதுக்கு அப்புறமா நம்ம வந்து நம்ம சிக்கனுக்கு என்னெல்லாம் மசாலா போடுவோமோ அதே தாங்க. மல்லித்தூள், மிளகாத்தூள், அதுக்கப்புறமா மல்லித்தூள், காரத்தூள், காஷ்மீர் சில்லி, மிளகுத்தூள், மல்லித்தூள், அதுக்கப்புறமா சிக்கன் மசாலா போட்டேன். அதுக்கப்புறமா மட்டனுக்கு மட்டன் மசாலா போட்டேன். சிக்கன் ஃப்ரை மசாலா இருக்காங்க, அதனால நான் சிக்கன் ஃப்ரை மசாலா போட்டேங்க. அதுக்கப்புறம் மட்டன் மசாலா போட்டேன். அப்புறமா அவ்வளவுதான். தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட், முட்டை
முட்டை வெள்ளை நான் சொல்லு முட்டை வெள்ளைக்கரு, அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறமா கார்ன்ஃப்ளவர் அவ்வளவுதான். அது போட்டுட்டு இப்போ ஒரு 30 நிமிஷமாக ஊற வைத்துக் கொண்டேன். நிஜமாவே மட்டன்ல 65 செய்வாங்களா? இல்ல ட்ரை பண்றியா? சொல்லுடி, என்னடி விசிலுக்கு ஏத்த மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குற? பண்ணுவாங்க இருக்கு, அது யூடியூப் இருக்கா? நான் உனக்கு போறேன். அட சும்மா இரேண்டா. இவன் வீடியோ எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா நான் இது முடிச்சிட்டு நான் இங்க உட்கார்ந்துருப்பேன். சாப்பாடு ஆக்கலையா தெரியும். இது ஸ்டவ் ஆஃப் பண்ண தெரியும் அவனுக்கு, ஆஃப் பண்ண தெரியும், ஆன் பண்ண தெரியாது அவனுக்கு. இது கூட செய்ய மாட்டியா பாப்பா? நாளைக்கு ஒரு நாள் தான் லீவு. பசிக்கும்ல. அப்புறம் காலையில ஏஞ்சி என்ன பண்ணானா, காலையில ஏஞ்சிட்டு நம்ம சிக்கன் மீதி இருக்கு, அதுல நான் வந்து உங்க அம்மா ஸ்டைல் மாதிரி நான் வச்சிருவா, தோசையும் வச்சிருவா அப்படின்னு கேட்டேன். நீ வச்சிரு, அது வச்சிரு அப்படின்னா காலையில ஏஞ்சோடனே சோறு முக்கியம் அப்படின்ட்டான். இரு வச்சுட்டான். நான் வந்து சரி சிக்கனை வேடியும் வச்சுட்டு அதுக்கான மசாலாவை வறுத்துட்டு தேங்காய் எண்ணெயில தான் வறுப்பாங்க, அதில் வறுத்துட்டு இருக்கிறேன். இன்னும் ஆவற வேலையை தெரியல. என்ன செய்ய போற? தோசைக்கா? நான் எப்போ என்ன பாப்பா தோசைக்கு போய் இப்படி? நான் பேசுவேன். காலையில ஏஞ்ச உடனே இவன் என்ன சொன்னான்னா, சிக்கன் இருக்கு மீதி, மட்டன் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன், நம்ம எதாவது பார்த்துட்டு செய்யலாம் அப்படின்னா. சரி மதியம், ஏன்னா எப்போவுமே சண்டே காலைல சாப்பிட மாட்டோம், ஏன்னா ஏந்திரிக்கிறதே 8:30 மணி 9 மணிக்கு. அது இவன் பிரேக்ஃபாஸ்ட் கேட்கல, லஞ்ச் தான் கேட்குறா போல. நானும் அந்த தூக்க கலக்கத்தில் நீ செய்ய, எங்கள் அம்மா சரி மாதிரியே செய்யின்ட்டு விட்டுட்டேன். வந்து பார்த்தா காலையில விறுவிறுன்னு செஞ்சுட்டு இருக்கா. நானும் இவ பார்க்குறேன், டீ வைக்கலையே, எதுவும் செய்யல, இவ பாட்டுக்கு இதை செஞ்சுட்டு இருக்கா அப்படின்னு கேட்டால், நீ தானடா சொன்ன பிரேக்ஃபாஸ்ட் செய்யணும்னு. நான் எப்போ சொன்னேன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு? அப்ப தோசை எதுக்கு தலையாடலாம்? தோசை அதுதான் ஒரு வேளை நம்ம திங்க போறோமோ அப்படின்னு செஞ்சு வச்சிருந்தா செருப்பு பிஞ்சு போகும். எதுக்கு இவ்வளவு சீக்கிரம்? 10 மணிக்கு தான் செஞ்சு முடிச்சேன். அப்பவே வந்து இதுக்கு இவ்வளவு சீக்கிரமா செஞ்சு முடிக்கிறேன், ஒரு பதட்டமா இருக்குமா இல்லையாடி? திடீர்னு நான் எதுவுமே செய்யல, சரி சிக்கனும் இல்ல மட்டனும் எதுவுமே இல்ல, நம்ம வாங்க தான் போறோம் அப்படின்னா நான் உட்காந்துட்டு கிளம்புறது தெரியல, நீ வாங்குற மாதிரியே தெரியல, ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணிடமா காசுதான் அப்படின்பா. எல்லாம் நடக்கிறது தானே. அவங்களே நினைப்பாங்க அங்க எல்லாம் குண்டு மலை பொழிகிறதுன்னு சன் நியூஸ்ல போட்டு, ஐயோ சாரி கைஸ் நியூஸ் பேர் சொல்லிட்டேன், நியூஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க என்னடான்னா மட்டன்ல 65 செஞ்சு விளையாண்டுட்டு இருக்காங்க ஏம்பாங்க அவங்க. நிஜமாவே ஆக்சுவலாக நேற்று ஒரு அப்டேட் வந்துருந்துச்சு. ஈரானோட இப்போ இருக்க கவர்னர் வந்து சொல்லியிருந்தாரு, இது மாதிரி நெய்பர் கண்ட்ரிஸ் வந்து நாங்கள் வந்து அடிக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னார். ஆனால் அதுக்குள்ளேயும் 1 ஹவரில் எங்கள் ஏர்போர்ட்டில் ஒரு கிராஷ் ஆச்சு. பட் ஆனால் அதெல்லாம் சரி பண்ணிவிட்டு ஆல்ரெடி இப்போ வந்து ஃப்ளைட்ஸ் இன்னும் கொஞ்சம் ஃப்ளைட்ஸ் நிறையா விட்டுட்ருக்காங்க. ஆல்ரெடி 48 or 60 ஃப்ளைட்ஸ் வந்து விட்டுட்ருந்தாங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் ஃப்ளைட்ஸ் விட்றாங்க. நிலைமை சீர அடைஞ்சிரும்னு நம்புறோம். ஆனாலும் இன்னைக்கு காலைல ஒரு அலாரம் வந்துச்சு. இன்னைக்கு காலையில ஒரு அலாரம் வந்தது. அலாரம் வருது, அப்புறம் ஒரு 30 நிமிஷத்துல அது அலாரம் கிடையாது தெரியுமா, அலர்ட். பாத்தீங்களா, வர வர அலர்ட் அலாரத்துக்கு வித்தியாசம் தெரியாம போயிடுச்சு. சாப்பிட்டு இருக்கோம், இப்படி அலாரம் வந்துச்சு. நாங்க எப்பவுமே ஃபர்ஸ்ட் எல்லாம் எடுத்து பாப்போம். இப்ப நீ அதுவே பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா இதுதானா? ஏய் என்ன கேவலமா பாத்துட்டு போற? எப்பா இனிமேல் இந்த துப்பாக்கி பாமுக்கெல்லாம் பயப்படுற மாதிரி இல்ல. நாங்க இருக்கிற சைடு இப்ப இருக்கிறது எதுவுமே தெரியலங்க, அதனால எனக்கு தெரியல. ஆனா ஒரு எங்கயோ வாங்குறவங்க எங்கயோ அடி வந்து வாங்குறாங்க. காமெடியா சொல்ல வரல, சொல்றேன் இங்க இருக்கிறது அப்படின்னு. ஒரு சின்ன லெவல் ஒரு இம்பாக்ட் இருக்குதான், இல்லைன்னு சொல்ல. இவங்க வந்து அந்த ஒரு 7 நாள்லயே வந்து காய்கறி ரேட்டு லைட்டா ஒரு ஹைக் ஆச்சு. ஸோ இந்த கண்டிஷன் வந்து இந்த ஒரு சுச்சுவேஷன் வந்து ரொம்ப நாள் ப்ரோலாங் ஆகக்கூடாது. அது யுஏனாலும் சரி இந்தியாவினாலும் சரி எப்படியுமே அது வந்து அஃபெக்ட் ஆகும். ஏன்னா இப்போ இருக்க ஒரு நிலைமையில நம்ம எல்லாருமே கனெக்டடாக தான் இருக்கும். ஸோ ஒரு இடத்துல அடி வாங்கினா இன்னொரு இடத்துல அது வந்து கண்டிப்பாக ரிஃப்ளெக்ட் ஆகும். அவங்க நிறுத்தணுங்கிறது எங்களோட ஒரு தாழ்மையான பிரார்த்தனை. எப்படி சும்மா அலாரம் அடிக்குது, அலாட் வருது, இப்ப எதுவுமே தெரியல அப்படின்னு நம்ம வீடியோல சும்மா சொல்லியிருந்தாலும் அப்பப்போ உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருக்கத்தான் செய்யுது. நேற்று வெளியே போகும்போது எல்லாருமே நார்மலா எப்போ போற மாதிரி தான் போனாங்க. ஆனா அந்த ஒரு அலர்ட் மெசேஜ் வந்தாலும் உள்ளுக்குள்ள எல்லாருக்குமே கொஞ்சம் பயம் இருக்கதான் செஞ்சு. சரி எல்லாரும் தான் இருக்காங்களே, நம்மளும் இருப்போம் அப்படின்னு வெளியே நாங்க காட்டிக்கிறது இல்லை. அதனால சரி பரவாயில்ல. அதனால அந்த அந்த மரண பயத்தை மறக்கிறதுக்காக நாங்க மட்டன் 65 செஞ்சு விளையாண்டு இருக்கோம். போடு சாவறதே முடிவானதுக்கு அப்புறம் நல்லா சாப்பிட்டு சாவோம். எப்படி பேசுறான் பாருங்க, எப்படிலாம் பேசுறான் பாருங்க. இப்போ வந்து தவால எண்ணெய் வைத்து புது சட்டியா
திவா நாட்டுல மழையிலே மக்கள் எல்லாம் கஷ்டப்படுறாங்க, குண்டு மலையிலே நனைறாங்கோ. இண்டக்ஷன் ஸ்டவ் வாங்குறேன்னு சொல்லிட்டு தவா உங்களுக்கு வாங்கி தரேன், இங்க வேண்டாம் நான் வந்து வேற இதுல வாங்கி தரேன். மொத்த பட்ஜெட் இந்த அடுப்பே போன காரணத்தால் எங்களால தவாவும் இண்டக்ஷன் ஸ்டவ்வும் வாங்க முடியல. உங்க அனுபவத்துல சொல்லுங்க, இது என்ன பிராண்டுன்னு தெரியல, சான்ஃபோர்டு. பட் அந்த அண்ணாச்சி எங்களுக்கு லைட்டா ஏமாத்திட்டாரு இது பிராண்டுன்னு சொல்லிட்டு. பட் ஆனா நல்லா தான் இருக்குது. இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டே யூஸ் பண்றோம். 3 பர்னர் இருக்குது. எப்படி இது ஓகேவா? இல்லனாலும் நாங்க எவ்வளவு 175 dirhams இது வந்து வாங்குச்சு. மேபி அந்த சார்ஜா ஃபுஜேரா சைட்லாம் போனா சீப்பா கிடைச்சிருக்கும். சரி விடு, என்ன கொஞ்சோண்டு போதுங்க நமக்கு இருக்கிறதுக்கு. பஞ்ச பாட்டு பாடாத. இப்ப அப்படிதாங்க நிலவரம் போயிட்டு. சரி போடு. அதனால கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கோங்க, நிறைய எண்ணெய் இருந்தாலும் ஊத்திக்கோங்க உங்களோட இது. கடைசி வரைக்கும் மட்டன் போட மாட்டாங்க. மட்டன் ரொம்ப நேரம் வேக மேடி. அதனாலதான் குக்கர்ல ஆல்ரெடி வேக வச்சுட்டோமா? ஆமா, அதுதானே சொன்னேன். சிம்லயே 5 விசில் விட்டுருங்க போதும். ஏன்னா இங்கேயே நம்ம வந்து இது பண்ணுவோம்ல. நல்லா வரணும்டா. வரும். நீ சாப்பிட்ருக்கியா ஹோட்டல்ல? இல்லை, மட்டன் பீஃப் கூட சாப்பிட்ருக்கேன் முன்னாடி. மட்டன் 65 ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறேன் நான். பீஃப் சாப்பிட்ருக்கானா? முன்னாடி காமு நந்தியம் பெருமாள் அதெல்லாம் இப்படி கேரளால வந்து கேட்டுப்பாரு, சேட்டா தான் அப்படி. சேட்டாவை நான் கேட்டேன். என்னடி வெடிக்குது? வெடிக்கதான் செய்யும் அப்பப்போ. நல்ல வாசனை வருது. இந்த விவேக் கிட்ட இருந்து சொல்லுவாங்கல்ல, நல்ல வாசனையா இருக்கு, என்ன சேர்த்து அப்புறமா சாப்பிட்டு பார்த்துட்டு காக்கா மாதிரி. ஓகே, டேஸ்டிங்ல சந்திப்போம். இந்த மாதிரி தான் இருக்குது. இது ஒரு வீடியோவா அப்படின்னு நீங்க நினைச்சிடக்கூடாது, ஓகேவா? அதெல்லாம் ஸ்டார்டிங்ல நினைச்சிருப்பாங்க. நாங்க எப்பவுமே இந்த நீராவி இன்ஜின்லாம் கேள்விப்பட்டிருக்கியா? பழைய காலத்துல டீசல் இன்ஜின் சொல்லுவாங்க. ஸ்டார்ட் ஆகும்போது இப்படி பொறுமையா தள்ளி விட்டு ஸ்டார்ட் பண்ணணும். ஆனா ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா வேகமா போயிடும். வர எங்கள் வீடியோ அப்படி தான் இருக்குது. ஸ்டார்டிங் எங்களுக்கு சொதப்பலாம். ஏன்னா இப்போ எடுத்த இந்த 11 மினிட்ஸுமே சிங்கிள் டேக்கில் நிறுத்தலை, எதுவும் யோசிக்கல, ஸ்கிரிப்டெல்லாம் எழுதலை. இப்படியே பேசிகிட்டு இருக்கனால என்ன ஆகுதுன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிறது ரொம்ப வைப்ரேஷன் ஆகுது. எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது வீடியோ, எங்கே வந்து அதை சொல்கிறது. இந்த வீடியோவும் அப்படி தான் இருந்திருக்கும். இப்போ நாங்கள் சொல்கிறதையும் நீங்கள் இது வரைக்கும் பார்ப்பீங்களான்னு தெரில. சொல்ல வேண்டியது எங்கள் கடமை. எப்பயாவது ஒரு 4-5 வருஷம் கழிச்சாவது பார்க்கலாம். இந்த அக்கா எங்கேயும் பார்த்து ஓகே, டேஸ்ட் பண்ணும்போது பார்ப்போம். ஒரு வழியா சுட நம்மளோட மட்டன் 65. ஆனா அந்த வெங்காயம் நான் தான் கட் பண்ணேன். டேய் சும்மாறா. டெக்கரேஷன் நான் தான் பண்ணேன். இவ ஒரு வெறுமனே இதுல போட்டு அப்படிக்கா ஒரு உருட்டு இப்படிக்கா ஒரு உருட்டு தான் பண்ணோம். இல்ல ஆக்சுவலா இதை பத்தி சொல்லி ஆகணும். பீஃப் சாப்பிட்டவங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட பீஃப் 65 மாதிரியே இருக்கு. பெங்களூர்ல இருந்தப்போ அந்த பீஃப் ஷீக்னு ஒன்று தருவாங்க. ஆக்சுவலாக அது வந்து இதே டேஸ்ட்டில் இருக்கும். அந்த ஏரியா பேர் கூட காட்பஸ்னலின்னு நினைக்கிறேன். அத்தானுக்கும் தெரியாது, பட் ஆனால் அத்தானுக்கு தெரியாது. நான் போய் சாப்பிட்டது. ஆமாம், என்ன அக்கா வைஃப் இல்லடி, எல்லாரும் ஒன்றுமே இருப்பாங்களா? எங்கள் அக்கா ஹஸ்பண்ட் அக்கா ஏன்டி சுத்தியில போட்டு சுற்றுற மாதிரி கேமரா சுற்றுறடியாலாம். ஸோ அவருக்கு தெரியாது அந்த கடை. பட் ஆனால் நான் வந்து போய் சாப்பிட்ருக்கேன். அந்த மாதிரியே இருக்குது. பீஃப் 65 சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அதே டேஸ்ட்டில் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் அந்த சாஃப்டி சிக்கன் மாதிரிலாம் இருக்காது, கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இனிமே சிக்கனை தவிர்த்து மட்டன் மட்டுமே நம்ம செய்வோம். கொலஸ்ட்ரால் வந்துடாதா மட்டனுக்கு? இப்படிலாம் சொன்னா என்னங்க பண்ண முடியும்? நல்லா இருக்கு. மஸ்ட் ட்ரை. புது கிச்சன், புது அடுப்பு. டிவோ, ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. உமன்ஸ் டே அதுவுமா அருமையான கிஃப்ட் எனக்கு தந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஆனால் உமன் நீ தான், உனக்கு தான் நான் கிஃப்ட் தந்திருக்கேன். எத்துடன் இந்த வீடியோ ஈடுபடுவது உங்களை நான் டிடி அட்ராசிட்டிஸ். பை. ஸ்டே சேஃப் மண்டபத்தில்.